السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. فمن كانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى الله ومن كان هجرته إلى ما هاجر إليه. متفق عليه. وقال أيضا بلغوا عني ولو آية أو كما قال عليه الصلاة والسلام. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காத்து நிற்கும் மறையளித்த மன்னவா, உங்கள் அனைத்தும் உனக்கே உண்டாகட்டுமாக. அம்மன்னவனின் சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் சய்யிதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை அடிப்பிறலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், இன்னும் இந்த ஜும்மா மேடையில் குழுவிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும், இன்னும் குழுவில் இருக்கக்கூடிய அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் என்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை படைத்தது மட்டுமல்லாமல், அவனை சிறப்புப்படுத்தியது மட்டுமல்லாமல், அந்த மனிதனுடைய வாழ்க்கையை லேசாக ஆக வேண்டும் என்பதற்காக அவனுக்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலியமாக இஸ்லாம் என்னும் ஒரு பள்ளிக்கூடத்தை கற்றுக் கொடுத்தது அல்லாமல், இஸ்லாம் என்னும் கூடிய ஒரு வாழ்க்கையை கற்றுத்தந்தது மட்டுமல்லாமல், அவன் இந்த இஸ்லாத்தை பின்பற்றினால், எந்த முறையில் அவன் பின்பற்றினால் சுவனத்தை நுழைவானோ அந்த வழியையும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுக் கொடுத்தார். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயங்களிலும் சொல்லாக மட்டுமின்றி செயலாகவும் என்ன செய்தார்கள், வாழ்ந்து காண்பித்தார்கள். அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இன்று பல விஷயங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றது, நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு உதாரணமாக நாம் ஒன்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இன்று நாம் தொழுது கொண்டிருக்கின்றோம் அல்லவா, நாம் இன்று தொழுகைக்காக புறப்பட்டு இங்கு வந்திருக்கிறோம் அல்லவா, இதுவும் ஒரு வகையில் என்னதுதான், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு இல்முதான். இப்படியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல இல்முகளை கற்றுக் கொடுத்திருந்தாலும், பல நன்மைகளை கற்றுக் கொடுத்திருந்தாலும், அதே போன்றே தீமைகளை விட்டு எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், தீமைகளை விட்டு எவ்வாறு விலகி இருக்க வேண்டும் என்பதாகவும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறி காண்பித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் மிகவும் மோசமான தீங்கு எது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காண்பிக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு மிகச்சிறந்த விஷயம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய நாவை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காண்பித்தார். எந்த அளவுக்கு சொன்னாங்க, எந்த ஒரு மனிதர் தன்னுடைய நாவின் மூலமாக புறமோ பொய்யோ இதே போன்று பித்தலாட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றாரோ, அந்த மனிதனுடைய நாவு அந்த மனிதரை நரகத்தில் சேர்த்துவிடும். எப்படி சொன்னாங்க, உங்களுடைய நாவை கொண்டு நீங்கள் நரகம் போவதற்கு ஆசைப்படுகிறீர்களா?
உங்களுடைய நாவை கொண்டு நீங்கள் நரகம் போவதற்கு ஆசைப்படுகிறீர்களா என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் இந்த நாவின் மூலமாக என்ன நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றோம், என்ன பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஒரு சாதாரண விஷயம், எந்த ஒரு பொருட்டிற்கும் உதவாத ஒரு விஷயம், அந்த ஒரு சிறு விஷயத்தை என்ன செய்வார்கள், இரண்டு நபர்கள் தன்னுடைய வாய் பேச்சின் காரணமாக அதை மிக பெரும் விஷயமாக ஆக்கி இரண்டு பெரும் ஒரு சமூகத்திற்கு குழப்பத்தை உண்டாக்கக்கூடியவர்களாக இன்று மாறிக்கொண்டிருக்கிறார். ஒன்றுமே கிடையாது, இந்த ஒரு விஷயத்தால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இந்த ஒரு விஷயத்திற்கு எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சிறிய விஷயத்தை தன்னுடைய நாவின் பேச்சின் காரணமாக என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று பல சமூகங்கள், பல குடும்பங்கள் என்ன செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, இன்று அடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதுக்குதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக கூறி காண்பித்தார்கள். என்னவென்று தெரியுமா? இரண்டு விஷயங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என்னவென்று தெரியுமா? முதலாவது விஷயம், இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் உள்ள உங்களுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என்ன சொன்னாங்க? இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் உள்ள உங்களுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் உள்ள உங்களுடைய உறுப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்தார்கள். எப்படி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது கூறினார்களோ அதே போன்று இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல்களை. எந்த இரண்டு உறுப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதுகாக்க சொன்னார்களோ அந்த இரண்டு உறுப்பின் காரணமாக இன்று பல சச்சரவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது, பல குழப்பங்கள் என்ன செய்து கொண்டே இருக்கின்றது, நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதுதான் என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவே அழகா சொல்லி காமிச்சாங்க சஹாபாக்கள்ட்ட. என்ன? உங்களுடைய இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் உள்ள உங்களது நாக்கையும் இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் உள்ள உங்களுடைய மரும உறுப்பை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காமிச்சாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஒவ்வொரு செய்திகளிலும் ஒவ்வொரு நாட்களிலும் என்ன செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, ஒரு பிரச்சனைகளை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம், கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இன்னைக்கும் இப்போ கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு நடந்த விஷயம் என்னங்க, யாரோ ஒரு மனிதன் காரணமாக என்ன செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று பல பெண்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், தன்னுடைய கருப்பை இழந்தவர்களாக தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு எத்தனையோ சமூகங்கள், எத்தனையோ குடும்பத்தினர்கள் தான் செய்யக்கூடிய இரண்டு வாக்குவாதங்களின் காரணமாக என்ன செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, வீட்டை விட்டு தகர்த்து எறியப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு இன்னலான சூழ்நிலையை நாம் மறந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் தன்னுடைய நாவை எந்த அளவிற்கு பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம், நாம் அல்லாஹ்வின்பால் எந்த அளவிற்கு திக்ரின் பக்கம் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம், தன்னுடைய நாவை எந்த அமல்களின் பக்கம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அழகாக சொல்லி காண்பித்தார்கள். ஒரு மனிதனுடைய உயர்ந்த அந்தஸ்து என்னவென்று தெரியுமா? ஒரு மனிதர் உண்மையான நன்மைக்கு கட்டுப்பட்டவர், உண்மையானவர் என்பதாக கூறுவதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா? அவர் மக்களிடத்தில் தன்னுடைய நாவை கொண்டும் தான் கையால் ஏற்படுத்தக்கூடிய துன்பங்களை விட்டும் எந்த மனிதர் பாதுகாக்கப்படுகிறாரோ அவர்தான் உண்மையான முஃமின் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காண்பித்தார். எப்படிப்பட்டவங்க? முஃமின்னா என்ன? எந்த ஒரு மனிதரால் ஒரு மனிதரை கொண்டு மற்றொரு மனிதர் புண்படாமல் இருக்கிறார். எந்த விஷயத்தில்? ஒன்று நாவு, இன்னொன்று என்ன? தன்னுடைய உறுப்பாக இருக்கக்கூடிய கையின் மூலமாக எந்த மனிதரை கொண்டு மற்ற மக்கள் நிம்மதி அடைகின்றார்களோ இந்த மனிதர் தான் என்ன உண்மையான முஃமின் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காண்பித்தார். இன்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். நாம் சாதாரணமாக ஒரு வார்த்தையை கூறிவிட்டு சென்று விடுகின்றோம். ஆனால் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் அந்த வார்த்தையினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், அவன் நாளை அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய போகிறான், நம்மளை பற்றி அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய போகிறான், சொல்ல போகிறான். அந்த சொல்வதின் காரணமாக அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்க போகின்றான், நம்முடைய நன்மைகளை அவரிடத்தில் கொடுக்க போகின்றான். எதனால? ஒரு சின்ன வார்த்தை பேசுகிறோம், என்ன செஞ்சிடும்? ஒரு சிறிய வார்த்தை அந்த மனிதனுடைய உள்ளத்தை கஷ்டப்படுத்துவதன் காரணமாக நம்மளுடைய நன்மைகளை நாம் இழக்க தயாராகி கொண்டிருக்கின்றோம். இங்க நம்ம யோசிக்கணும், நம்ம நன்மையை கொடுக்கிறோம்னு சொன்னா அப்ப நம்ம என்ன அவ்வளவு நன்மைகள் செய்து விட்டோமா? நாம் அவ்வளவு நன்மைகளை செய்து விட்டோமா? அப்படி நாம் வாரி வழங்குவதற்கு நாம் அவ்வளவு நன்மைகள் செய்து தயாராக இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டும், நன்றாக கவனிக்க வேண்டும். அதற்காக வேண்டிதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அனுதினமும் புன்முறுவலோடு
கொண்டிருப்பாங்கன்னு சொன்னா அது காரணம் என்னவென்று தெரியுமா? அவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சினுடைய நளினம் அந்த மாதிரி இருக்கும். சொல்லுவாங்களா இல்லையா, ஒரு மனிதர் ஒரு காஃபிர் என்ன செஞ்சுட்டாங்க, தன்னுடைய பள்ளிவாசனுடைய அந்த தூண்ல கட்டப்பட்டு வச்சுட்டாங்கன்னு சொன்னா அதிகபட்சம் 3 நாட்கள் என்ன செஞ்சிருவார், அந்த மனிதர் முஸ்லிமாக மாறி வெளியாகிடுவார். ஏன்? சஹாபாக்களுடைய நடத்தை, சஹாபாக்கள் அவர்களிடம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நற்குணம், அவர்கள் பேசக்கூடிய பேச்சு என்னவாக இருக்கும், அவ்வளவு அழகாக இருக்கும் என்பதாக ஹதீஸ் கிரந்தங்களில் குறிப்பிடப்படுகிறது. இப்படியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களில் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பெண்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜுடைய பயணத்தில் என்ன செய்யப்படுறாங்க, அழைத்து செல்லப்படுறாங்க. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். மேராஜுடைய பயணத்தில் என்ன செய்யப்படுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சென்று வருவார்கள். அங்கு செல்லக்கூடிய இடங்களில் 2 விஷயத்தையும் நன்றாக கவனிப்பார்கள். முதலாவது விஷயம், சொர்க்கத்தை என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. அங்கு உள்ள நற்குணங்கள் எல்லாம் பற்றி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. 2வது விஷயம், நரகத்தை போய் காண்பிக்கப்படும். நரகத்தில் உள்ள வேதனைகள் அனைத்தும் காண்பிக்கப்படும். ஒவ்வொரு வேதனைக்குண்டான எதனால இந்த வேதனை வந்துச்சு என்பதாக ஒவ்வொரு வேதனைக்குண்டான அந்த பலனும் என்ன செய்யப்படும், சொல்லப்படும். இதை கேட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இடத்தில் கூறுவார்கள். அதில் குறிப்பாக கூறக்கூடிய வேதனை என்னவென்று தெரியுமா? மனிதர்களுடைய கூட்டம் தங்களுடைய நெஞ்சி கைகளில் இரும்பு நகங்களை கொடுத்து தன்னுடைய நெஞ்சங்களையும் தன்னுடைய வாயுகளையும் கீறிக்கொண்டே இருப்பார்கள். எப்படி இருப்பாங்க அந்த கூட்டம்? தன்னுடைய வாயையும் தன்னுடைய நெஞ்சையும் இரும்பு நகங்களாக கீறி கொண்டிருப்பார்கள். அப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, யா ஜிப்ரீல், என்ன இது, என்ன ஒரு கோரம் இது, ஏன் இந்த தண்டனை இவர்களுக்கு என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்பாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னவென்று தெரியுமா? இந்த மனிதர்கள் தான் இந்த 2 நபர்கள் ஒன்றாக சேர்ந்து மற்ற ஒரு நபரை பேசியதின் காரணமாக இன்று இவர்கள் இந்த நன்மைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள்? மற்ற நபர்களை பற்றி எந்த ஒரு மனிதர் புறம் பேசுகிறாரோ அவருடைய தண்டனை என்னவாக இருக்கும் என்று சொன்னால், இரும்பு நகங்களை கொண்டு அவருடைய தாடைகளையும் அவர்களுடைய நெஞ்சங்களையும் கிழித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதாக ஹதீஸ் கிரந்தங்களிலே அறிவிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வேதனை மட்டுமல்லாமல் இதுக்கும் குறிப்பாக இன்னமும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கேட்டார்கள். என்னவென்று தெரியுமா? உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரனின் இறைச்சியை சாப்பிட விரும்புவாரா? இதை விட கேவலமாக யாரும் கேட்க முடியாது. வார்த்தை வேணா அழகா இருக்கலாம், தமிழ்ல பார்க்கக்கூடிய அந்த வார்த்தை நல்லா இருக்கலாம். ஆனா சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், உன்னுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய, உன்னுடைய நண்பனாக இருக்கக்கூடிய, உன் கூடவே இருக்கக்கூடிய, உனக்கு தோல் கொடுக்கக்கூடிய அந்த மனிதனுடைய இறைச்சியை தின்பதற்கு சமமாக நீ கேவலப்படுத்தப்பட்டு விட்டாயா என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கிறார்கள்? அந்த அளவிற்கு கேட்டு இழிவாக கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் கவனிக்க வேண்டும். இந்த நாவை கொண்டு நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் சற்று கவனிக்க வேண்டும். அப்ப யோசிக்கணும். நம்ம 2 நபர்கள் செய்து விட்டோம் என்று சொன்னால் ஷைத்தான் 3வது நபராக வந்து விடுவார். நாம் 3 நபர்களாக சேர்த்து விட்டோம் என்று சொன்னால் ஷைத்தான் 4வது நபராக வந்து விடுவார். அப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டும். அதற்காக வேண்டிதான் சொல்லுவாங்க, நீங்க எங்க ஒன்று சேர்கிறீர்களோ அங்க அல்லாஹ் ரசூலை பத்தி பேசுங்க. அங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ் ரசூலை பத்தி பேசுங்க. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இல்மை பத்தி பேசுங்க. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நற்கொடைகளை பத்தி பேசுங்க. அல்லாஹ் எந்த மார்க்கத்தை எத்தி வைக்க சொன்னாலும் அதை பத்தி பேசுங்க. எப்பொழுது இதற்கு மாற்றமாக நாம் பேச ஆரம்பித்து விட்டோமோ அப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? நாம் தன்னுடைய வாழ்க்கையை வேறு திசைகளின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றோம். வேறு வழிகளின் பக்கம் நாம் முன்னோக்கி விட்டவர்களாக மாறிவிடுகின்றோம். இது மட்டுமல்ல, இன்னும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கடுமையாக சொல்லி காண்பித்தார்கள். அதுல குறிப்பாக ஒரு விஷயத்தை பார்த்தோம் என்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப குறிப்பாக சொன்னது என்ன சொன்னால், பெண்களுடைய விஷயம். என்ன செஞ்சாங்க? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய விஷயத்தில் மிகவும் குறிப்பாக சொல்லினார்கள். அதே மேராஜுடைய பயணத்தில் நான் ஒரு கூட்டத்தினை பார்த்தேன். அங்கு வெறும் பெண்களாக இருந்தார்கள். அவர்களுடைய வேதனை மிகவும் கடுமையாக இருந்தது. யார் என்று தெரியுமா? அந்த பெண்களுடைய கூட்டம் என்னவென்று தெரியுமா? ஒருமுறை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளின் பொழுது என்ன செய்தார்கள்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெருநாள் தொழுகை முடிஞ்ச உடனே பெண்களுடைய இடத்துக்கு வராங்க.
பெண்களுடைய இடத்துக்கு வராங்க, வந்து சொல்றாங்க, பெண்மணிகளே நீங்கள் அதிகமாக தர்மங்கள் செய்யுங்கள், நீங்கள் அதிகமாக தர்மங்கள் செய்யுங்கள். ஏன் என்று சொன்னால் நீங்கள் நரகத்தில் இருப்பதை நான் பார்த்து வந்தேன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். நன்றாக கவனிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, இப்படி நம்முடைய சமூகத்தில் இருக்காங்க, இப்ப நம்ம முன்னாடி இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கிறாங்க. சொர்க்கத்தை பார்த்து வந்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப நம்ம கிட்ட சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாம் அதிகமாக தர்மம் செஞ்சுக்கோங்க, ஏன்னா நான் உங்களை எல்லாம் நரகத்துல பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிலைமை எந்த மாதிரி இருக்கும்? இதே போன்றுதான் அந்த பெண்மணி சஹாபாக்களுடைய உள்ளங்கள் பதறிவிட்டது. உடனே கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன சொல்கிறீர்கள், ஏன் எதற்காக பெண்கள் ஏன் நரகத்தில் இவ்வாறு இருக்க வேண்டும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் பொழுது அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களை பார்த்து கூறுகிறார்கள், நீங்கள் அதிகமாக சாபத்தின் வார்த்தைகளை பயன்படுத்துவதின் காரணத்தினாலும், நீங்கள் அதிகமாக புறம் பேசுவதின் காரணத்தினாலும், உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் மாறு செய்வதின் காரணத்தினாலும் நீங்கள் அதிகமாக நரகத்தில் காணப்படுகிறீர்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் அதிகமாக நரகத்தில் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காண்பித்தார்கள். இன்னைக்கு என்ன செஞ்சிடறாங்க, சாதாரணமாக தன்னுடைய பிள்ளைகள் என்ன செஞ்சிடறாங்க, நீ நாசமா போவா, நீ அழிஞ்சு போவா, நீ அப்படி போயிருவா, நீ இப்படி போயிருவா என்பதாக தன்னுடைய வார்த்தைகளை இலகுவாக பயன்படுத்தி விடுகிறார்கள். அதனுடைய நேரம் அல்லாஹ் தஆலா அந்த துஆவை கபூலாக்கி விட்டான் என்று சொன்னால் அந்த நபருடைய வாழ்க்கை என்னவாக மாறிவிடும்? சற்று நாம் யோசிக்க வேண்டும். இத்தனை கஷ்டப்பட்டு ஒரு குழந்தையை வளர்த்தது மட்டுமல்லாம அந்த குழந்தை என்ன செஞ்சிருக்காங்க, 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்த அந்த குழந்தை சிறிய தவறு செய்வதின் காரியமாக, அவன் அறியாமல் செய்யக்கூடிய தவறின் காரியமாக இந்த பெற்றோர்கள் இவ்வாறு சாபத்தை ஏவுவதன் காரணமாக அந்த சாபம் கபூலாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவனுடைய இத்தனை கால வாழ்க்கை, அவன் வாழக்கூடிய மௌத் வரை வாழக்கூடிய வாழ்க்கை என்னவாக இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். ஆக பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தான் குழந்தைகள் எடுத்து திட்டக்கூடிய அந்த வார்த்தை என்ன மாதிரி தெரியுமா இருக்கணும், எப்பா உன்னை அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டு பாதுகாக்கணும், எப்பா அல்லாஹ் தஆலா உன்னை சொர்க்கத்துல வைக்கணும், அவனை பாராட்டினா எப்படி பாராட்டணும், எப்பா இவ்வளவு பெரிய நல்ல விஷயம் செஞ்சுட்டா அல்லாஹ் தஆலா உனக்கு சொர்க்கத்தை தருவோம், இப்படி சொல்லணும். அதை விட்டதாக ஏண்டா இப்படி செய்யற, நான் நல்லா இருப்பியா, நீ நாசமா போயிடுவ, இந்த மாதிரி சொல்லும் பொழுது பெண்கள், குறிப்பா இன்னொரு 2 விஷயம் என்னன்னு சொன்னா, பெண்கள் அல்லாஹ் தஆலா 2 விஷயங்களை உடனே கபூலாக்கிடுவான். ஒன்னு என்னன்னு சொன்னா தொழுகைக்கு பின்னாடி கேட்கப்படக்கூடிய துவா, இன்னொன்று தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைக்காக செய்யக்கூடிய துவா, இது 2ம் உடனே கபூலாக்கப்படும். அப்பொழுது இந்த பெற்றோர்கள் இவ்வாறு அவர்களை பதுவா செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அது கபூலாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவருடைய முழு வாழ்க்கையும் நாசமாக போய்விடும். அப்புறம் எதுக்கு குழந்தை, அப்புறம் எதுக்குங்க குழந்தை? முழு வாழ்க்கையும் நாசமாக போவதற்காக ஒரு குழந்தையை வளர்த்தது, அது மட்டுமல்லாமல் அவனுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை விஷயங்களையும் செய்துவிட்டு இவ்வாறு துவா செய்த பிறகு அவனுடைய வாழ்க்கை நாசமானதுக்கு பிறகும் மீண்டும் அவனை திட்டிக் கொண்டே இருந்தால் அவனுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கும்? இப்படியாகத்தான் இன்று பல சமூகங்கள் என்ன செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, பல கூட்டுறவுகள் மத்தியில் நடந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் நாம் எவ்வாறு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்று நாம் கேட்கக்கூடிய விஷயங்களை தன்னுடைய வீட்டில் உள்ளவர்கள் எடுத்துக்கொண்டு சேர்க்க வேண்டும். அவங்க இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், எத்தனையோ ஆட்கள் என்ன செஞ்சு கொண்டு இருக்கோம், இன்னைக்கு பார்க்கிறோம் தன்னுடைய தாய்மார்கள், தன்னுடைய சகோதரியாக இருக்கட்டும், தான் பெற்ற குழந்தையாக இருக்கட்டும், அந்த சிறு வயசுல என்ன செய்யறாங்க, இந்த வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிடறாங்க. குழந்தைகள் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய சிறு வயசுல இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. இது நாளடைவில் என்ன செய்யப்படுகின்றது, கேட்கப்படாததின் காரணமாக இது பெரிதளவில் என்ன செய்யப்படுகின்றது, மாற்றப்படுகிறது. மாற்றப்படுவதன் காரணமாக தனக்கு தானே சூனியம் வைக்கப்படுகிறார். இவ்வாறெல்லாம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் எனக்கு ஏன் ஒரே சோதனை கொடுக்கிற, ஏன் என் பிள்ளைகளால எனக்கு சோதனை கொடுக்கிற, எப்படி அல்லாஹ் தஆலா கொடுக்காமல் இருப்பான்? நீ கேட்கக்கூடிய துவா உனக்கு திரும்பி விட்டது என்று சொன்னால் அது எவ்வாறு சாத்தியமாகும் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். நீங்க தான் கேட்கிறீங்க, பிள்ளை இப்படி போகட்டும் அப்படி போகட்டும் சொல்லி துவா கேட்கிறீங்க, அல்லாஹ் தஆலா துவா கபூல் செஞ்சுட்டான். அப்ப என்ன செய்வான், உன் பிள்ளை தலைகீழ தான் நடப்பான். அப்ப அந்த பிள்ளை தலைகீழ நடக்கும் என்ன செய்வீங்க, நீங்களே திருப்பி கேட்கிறீங்க, ஏன்டா இப்படி பண்றா, எதுக்கு இப்படி பண்றா, திருப்பி துவா செய்றீங்க, திருப்பி அல்லாஹ் தஆலா கபூல் ஆக்கிட்டான். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அப்ப அல்லாஹ் இடத்துல போய் நம்ம கேட்கிறோம், யா அல்லாஹ் நீயே யா அல்லாஹ் பிள்ளையை கொடுத்து சோதிக்கிறேன்னு சொன்னா அவன் சோதிப்பதின் யாரின் காரணமாக என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம்.
ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நாவை நாம் என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம்? அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாவினுடைய விஷயமாக இருக்கணும் சரி, மர்ம உறுப்பின் விஷயமாக இருக்கணும் சரி, நான் மிகவும் என்ன செய்ய வேண்டும்? கவனத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும். நாவை பேணி பேசக்கூடிய இடங்களில் இடம் பொருள் ஏவலை பார்த்து என்ன செய்யக்கூடியவர்களாக, பேசக்கூடியவர்களாக, நாம் சிறுவர்களாக இருந்தால், நாம் வாலிபர்களாக இருந்தால், நாம் வயோதிகராக இருந்தால் யாரிடத்தில் எவ்வாறு பேச வேண்டும்? வாலிபர்களாக இருந்தால் நம்முடைய வயதில் மூத்தவர்களிடத்தில் எவ்வாறு பேச வேண்டும்? சிறியவர்களாக இருந்தால் நம்முடைய குடும்பத்தினர்களாக இருக்கட்டும் சரி, நம்முடைய ஒரு வயசு கூட இருந்தாலும் சரி, நம்முடைய இல்மை விட அதிகமாக அவர்கள் இல்மை கற்றிருந்தாலும் சரி, அத்தனை விஷயங்களுக்கும் என்ன செய்ய வேண்டும்? நாவை பேணி அதற்கேற்றவாறு தன்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி கெட்ட வார்த்தைகளை விட்டோம், புறம் பேசுவதை விட்டோம், கோல் சொல்வதை விட்டோம், பொய் சொல்வதை விட்டோம். இதே போன்று நாவால் நாம் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். கடைசியாக ஒரு விஷயம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். என்னவென்று தெரியுமா? தினமும் காலையில் என்ன செய்யுமா? தன்னுடைய உறுப்புகள்லாம் தன்னுடைய நாவுக்கு துவா செய்யுமா. இது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. தன்னுடைய உறுப்பு எல்லாமே என்ன செய்யுமா? துவா செய்யுமா. எந்த மாதிரி தெரியுமா? நாக்க பார்த்து அல்ல அந்த உறுப்புகள்லாம் சொல்லுமா, எப்பா நீ அல்லாஹ்வை பயந்துக்கோ. என்ன சொல்லுமா? முதல் வார்த்தை இதுதான். ஹதீஸ்ல தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். என்னவென்று தெரியுமா? எப்பா நீ என்ன செஞ்சுக்கோ, நாவாக இருக்கக்கூடிய நீ அல்லாஹ் வஞ்சிக்கோ. ஏன்னு சொன்னா நீ பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையின் காரணமாகத்தான் இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய நாட்களை ஓட்டணும். நீ வார்த்தையை விட்டுட்டேன்னு சொன்னா யாருக்கு அடி விழுவோம்? உனக்கு நீ உள்ள போய் சுருண்டு உள்ள இருந்துக்கிறா. ஆனா அடி வாங்குறது யாரு? அந்த வலியும் வேதனையை வாங்குறது யாரு? நாங்க தான். ஆக நீ என்ன செஞ்சுக்கோ, அல்லாஹ்வுக்கு பயந்துக்கோ. இந்த அல்லாஹ்வுக்கு பயந்துக்கோன்னு சொல்றது எதன் காரணமாக தெரியுமா? நாளை கியாமத்தின் நாளின் பொழுது தன்னுடைய வாய்களுக்கு பூட்டியிடப்படும். ஏன்னா நாக்கு அங்கேயும் போய் சொல்லும். நாக்கு என்ன செய்யும்? அங்கேயும் போய் சொல்லும். அப்ப என்ன செய்யப்படும்? கியாமத்து நாள்ல வாயை பூட்டப்பட்டுரும். அதுக்காண்டிதான் நான் என்ன செய்யுமா, உடல்களில் உள்ள உறுப்புகள்ல எச்சரிக்கை செய்யுமா, எப்பா நீ அல்லாஹ்வுக்கு பயந்துக்கோ. என்ன செஞ்சுக்கோ, நீ அல்லாஹ்வுக்கு பயந்துக்கோ. ஏன்னா நாளைக்கு கியாமத்து நாள்ல ஹதீஸ்கள்ல குறிப்பிடப்படுகிறது, உங்களுடைய கைகள் பேசும், உங்களுடைய கைகள் செய்த நன்மைகளையும் பேசும், பாவங்களையும் பேசும். அதுக்காக சொல்லுவாங்க கையில திக்ர் செய்யுங்க. உங்களுடைய கால்கள் பேசும், உங்களுடைய கால் எதன் பாவத்தை நோக்கி சென்றதா அல்லது நன்மையை நோக்கி சென்றதா என்பதாக உங்களுடைய கால்கள் பேசும். அதற்காக தான் நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போங்கன்னு சொல்லுவாங்க. ஆக இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் நாளை கியாமத் நாள் என்று பேசக்கூடியதாக இருக்கின்றது. ஆக நாம் அதிகமாக நன்மைகளை செய்தோம். நம்முடைய குடும்பமாக இருப்பினும் சரி, நம்முடைய குழந்தைகளாக இருப்பினும் சரி, அத்தனை பேர்களையும் பேணி பாதுகாத்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. மேலும் நாவின் மூலமாக அதிகமாக நன்மைகளை ஈட்டி வைக்கக்கூடிய நன்மக்களாகவும், தன் கரத்தின் மூலமாக அதிகமாக உதவிகளை செய்யக்கூடிய மனிதர்களாகவும், இன்னும் தன்னுடைய கால்களின் மூலமாக அதிகமான இபாதத்தின் பக்கம் செல்லக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனது உரைக்கு திரையிடுகின்றேன். வஆகிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.